கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் போரிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் போரிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் இசப்பா நீ போதும்பா. அல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாயை போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட என் இயேசையா. தாயை போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா என் வாழ்விலே. நீர் போதும் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் மென்பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பல தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் இயேசையா என் வாழ்விலே, இயேசையா இயேசையா என் வாழ்விலே. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் உன் அப்பா, உன் தகப்பன், உன் டேடி, உன் ராஜா, உன் ரட்சகர், உன்னை பாதுகாத்த கர்த்தர் உன்னை தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷத்தை கொடுத்தார் உனக்கு. வருஷத்தின் துவக்கத்தில் உன் மேலே நினைவாயிருந்த கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஹல்லேலூயா 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 உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு அறிக்கையின் ஜெபம், ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜெபம். இதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம். ஆமென். 2021 அடி எடுத்து வைக்க போகிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கும், 2020 பட்ட பாடு எவ்வளோப்பா, நம்ம ஒரு பாடும் படல. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. 2021 ஆண்டவருடைய ஆண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன நினைக்கிறார் அதை செய்வார். இந்த உலகத்தையும் கலக்குவார், உன்னையும் கலக்குவார், என்னையும் கலக்குவார். அல்லேலூயா.
இது அவரால் உண்டாக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறார் அதுதான் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். இது எல்லாவற்றையும் நீங்களே நானும் சொந்தமாக்கி கொள்ளணும். ஆமென். உரிமையாக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். எல்லா வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழணுன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அறிக்கையின் ஜெபம் இருக்கணும், ஒரு ஒப்பு கொடுத்தலுடைய ஒரு ஜெபம் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் இருக்கணும், ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் இருக்கணும், தன்னை சீர்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஜெபம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 2021 அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாக தயவு செய்து முழங்கார் படியிடுங்க. முடிந்தவங்க முழங்கார் படியிடுங்க, முடியாதவங்க இருந்துருங்க. ஒரு அறிக்கை, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஒப்பு கொடுத்துதல், அல்லேலூயா, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து ஒன்றொன்னா வாசிப்போம். 7 வசனத்தை வாசிப்போம். 51:7 வாசிப்போம். இங்கே தாவீது, சமஸ்த இஸ்ரவேலை ஆண்ட தாவீது சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்பினால நீர் என்னை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்கணும். 2021 அடியெடுத்து வைக்க போகிற சபையே, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரணம், ஒரு ராஜா சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்போது நம்ம சுத்தம் ஆகணும்னா கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நான் சுத்தம் இல்லாதவனாய் வாழ்கிறேன், நான் சுத்தம் இல்லாதவளாய் வாழ்கிறேன். இந்த 2020 நான் முடிக்க போகிறேன். இன்னும் எனக்கு இருக்கிறது ஒரு சில நிமிஷம் மாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து கொண்டு, என்னை சுத்தமாக்கி கொண்டு நான் 2021 அடியெடுத்து வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், சுத்தமாவேன். அப்போ ஆண்டவர் உன்னை சுத்தப்படுத்தினால்தான் நீ சுத்தமாக முடியும். அல்லேலூயா. உன்னை சுத்திகரித்து கொண்டால் தான் நீ சுத்தமாக்க முடியும். அப்போ ஆண்டவர் உன்னை சுத்தப்படுத்த வேண்டுமானால் தாவீதை போல நீ அறிக்கையிடணும். ஆமென். ஆண்டவரே, என்னை சுத்திகரி ஐயா, என்னை சுத்தப்படுத்தும், நான் சுத்தமாயிடுவேன். அல்லேலூயா. நீ கேட்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்த ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆண்டவர் ஒவ்வொரு அவயங்களையும் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சுத்தமாகணும். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். ஆண்டவர், என்னை சுத்திகரியும். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, நான் சுத்தமாக விரும்புகிறேன், நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன், நான் சுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல, என்னை கழுவி அருளும், என்னை கழுவும். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற வல்லமுள்ள இயேசுவே ரத்தத்தினாலே என்னை கழுவும். என்னில் இருக்கிற பாவங்கள் ஒழியட்டும். ஆண்டவரே, என்னில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத அக்கிரமங்கள், சாபங்கள், உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை ஆண்டவரே இந்த ஆண்டின் இறுதியில் கழுவும். ஆண்டவரே, என்னை கழுவும் அப்பா, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒரு காரியம் கூட எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்குங்க, என்னை விட்டு அகற்றுங்கப்பா. ஒவ்வொரு கட்டட பிள்ளைகளை கட்டடத்தில் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை மூடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திலே இருந்து ஆமென் கட்டடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்கப்பா. அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே நான் வெண்மையாப்பா, ஆண்டவரே நான் சுத்தமாயிட்டேனா, ஆண்டவர் என்னிலே ஆண்டவர் வெண்மையான ஒரு மனுஷனா. ஹல்லேலூயா, நான் வெண்மையாயிடுவேன் ஆண்டவரே, தூய்மையாயிடுவேன், சுத்தமாயிடுவேன். என்னை கழுவும், என்னை கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நீ சுத்திகரிக்கும்படியா, உன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும்படியா கர்த்தர் கேட்டபடினால், கர்த்தர் உன்னை சுத்தப்படுத்தி உன்னை தூய்மையாக்கினபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும். ஆமென். 2021ஆம் ஆண்டில் ஆமென் நீ சுத்தமாயிட்டேன்னா, அல்லேலூயா, ஆமென், உன் வாழ்க்கை முழுதும் எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷம் இருக்கும், ஆமென், மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. அப்போ 2021ஆம் ஆண்டு இந்த உலகத்தை அச்சுறுத்துகிற எந்த காரியங்கள் வந்தாலும், நடுக்கங்கள், பயங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தமாய், பரிசுத்தமாய், தூய்மையாய், அல்லேலூயா, ஆமென், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வெண்மையாய் தூய்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும், அல்லேலூயா, என்ன செய்யும்? கேட்கும்படி செய்யும். அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். எலும்பு களி கூறுமா? ஆமென். எலும்புகள் கூட சந்தோஷமாகும். ஆமென். எந்த எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்குதோ, எதெல்லாம் ஒடுங்கி இருக்குதோ, எதெல்லாம் வளைந்து இருக்குதோ, எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, அதெல்லாம் இப்போ என்ன செய்ய போகுது? களி கூற போகுது. ஹல்லேலூயா, ஆமென். எலும்புகள் களி கூற போகுது. நீ கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா, ஆமென். 9ஆம் வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமெல்லாம் நீக்கி அருளும். ஆமென். அல்லேலூயா. எல்லா அக்கிரமத்தையும் நீக்கிடும். அல்லேலூயா. எல்லா அக்கிரமங்களும் நீங்கி போகுது. பிரைஸ் தி லார்ட். இந்த 2020 காணப்பட்ட அக்கிரம், அல்லேலூயா, பாவம், அல்லேலூயா, ஆமென், எந்த பாவம் உன்னிலே இல்லாமல், எந்த அக்கிரமும் இல்லாமல் எல்லாவற்றையும் இந்த 2020 நீங்கணும். அல்லேலூயா. இனி உன்னை பார்த்து யாரும் நீ பாவம் செய்கிறன்னு சொல்லக்கூடாது, நீ பாவின்னு சொல்லக்கூடாது, நீ அக்கிரமக்காரன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன்னிடத்தில் ஒரு அக்கிரமம் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் ஒரு அக்கிரமம் இருக்கக்கூடாது. இந்த சபையில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருக்குள்ள ஒரு அக்கிரமம் இருக்கக்கூடாது, ஒரு பாவம் இருக்கக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும், எந்த அக்கிரமம் இருந்தாலும் இந்த 2020 நீங்கிடணும். ஹல்லேலூயா. 2021ஆம் ஆண்டில் நீங்கள் தாவீதை போல சொல்லணும். ஹல்லேலூயா. எந்த பாவங்களும் நீங்கள் பார்க்கக்கூடாது, எந்த அக்கிரமங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் நீங்கிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கேட்போம், ஆண்டவரே இடத்துல எந்த பாவமும் அக்கிரமங்கள் இருக்குமானால் இந்த 2020ஆம் ஆண்டில் எல்லாத்தையும் நீக்கிடுங்கப்பா. ஹல்லேலூயா. 2021ஆம் ஆண்டில் பாவம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உம்முடைய வருகையை நான் சந்திப்பதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். புது வருஷத்தில்
புதிய ஆவி உன்னை புதுப்பிக்கணும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவர் ஒரு புதிய ஆவி என்னை புதுப்பிக்கணும். சுத்த இருதயம் தான் எனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சுத்தமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு தூய்மையான ஒரு இருதயத்தை எனக்கு உருவாக்கும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருக்கும் சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. புதிய இருதயத்தை ஆண்டவரை சிருஷ்டித்து நிலைவரமான ஆவி ஹல்லேலூயா எப்போது எங்களிலே புதுப்பித்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2020ஆம் ஆண்டில் எப்படி இருந்தோமோ, பிரைஸ் தி லார்ட். 2021 எப்படி இருக்கணும் தெரியுமா? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலா. ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் நீங்களும் நாளும் எப்படி இருக்கணும் தெரியுமா? பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்கணும். ஆராதனையில், நேரத்தில், ஆமென், ஜபங்களிலே, கூட்டங்களிலே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும், அவர் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்கிறாரு, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளக்கூடாது. ஆண்டவரே, உங்களோட சமூகத்திலேருந்து என்னை ஒரு நாள் நீங்கள் தள்ளுற அளவுக்கு நான் நடக்கக்கூடாது, நான் வாழக்கூடாது, நான் பேசக்கூடாது, நான் செய்யக்கூடாது, நான் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களோட சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் வாழணும், நான் நடக்கணும், நான் செய்யணும், நான் செயல்படணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குண்டான ஒவ்வொரு காரியம் உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ உங்கள் பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். பாவம் செய்யணும், பரிசுத்தம் போயிடும். அக்கிரமம் செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். அநியாயம் பண்ணுவோன்னா பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நாம் செய்வோமானால் உன்னிலிருந்து என்னிலிருந்து நம்மளிருந்து யார் போயிடுவார்? பரிசுத்த ஆவியானவர் போவார். வரும்போது ஆரவாரத்தோடு வருவார், போகும்போது பூனை போல போயிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு எடுத்துக்காட்டு சிம்சோன் தான். ஹல்லேலூயா. நியாயாதிபதியின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். சிம்சோனுக்கு வரும்போது ஆரவாரத்தோடு வந்தார், போகும்போது பூனை போல போயிட்டார். ஹல்லேலூயா. பாவம், அக்கிரமம், அநியாயம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானா பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து நம்மளை விலக்கிடுவார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியம் நமக்கு வேண்டாம். ஆமென். இந்த ஆண்டில் எப்படி இருந்தோமோ 2021 அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அவருடைய சமூகத்தில் நம்ம தள்ளுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென். நம்மளுடைய செயல்கள் இருக்கக்கூடாது, நம்மளுடைய செய்கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இருந்து ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம நடத்தணும், அவர் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருந்தாலே நமக்கு ஆசீர்வாதம், அவர் இருந்தாலே நமக்கு சமாதானம், அவர் இருந்தாலே நமக்கு சுகம், அவர் இருந்தாலே நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். ஹல்லேலூயா. ஆமென். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சணத்தின் திரும்ப தரணும். ஆண்டத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் கொடுங்கப்பா. நான் எதெல்லாம் இழந்துட்டேனோ அதெல்லாம் எனக்கு மறுபடியும் கொடுங்கப்பா. கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு திரும்ப தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி கொடுத்து நடத்த போகிற தயவு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கிருபையை கொடுத்தாரே அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அறிக்கையிட்டு ஜெபித்து ஒப்பு கொடுத்த நம்ம கேட்ட எல்லா காரியத்திற்கும் உண்டான பதிலை கர்த்தரே கொடுத்து புதிய ஆண்டில் நடத்த போறதாக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மாதிலை தாண்டினேன் ஓம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மாதிலை தாண்டினேன் ஓம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. 2021 ஆண்டில் உன்னை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். 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 2021 ஆண்டிலே கர்த்தருடைய கிருபையை கொண்டு அவருடைய இரக்கத்தை வைத்து அவருடைய தயவை வைத்து கடந்த ஆண்டு முழுது கிருபையை பாதுகாத்து ஜீவன் பலன் சுகமாரித்தை கொடுத்து 2021 ஆண்டிலே இந்த நாளில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நம்ம தந்த கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரே, நடத்தி கொண்டு வந்தீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் 2021 ஆண்டிலே சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நித்தமும் உன்னை நடத்துவார்.
வறட்சியிலும் நடத்துவார். அல்லேலூயா. நீருற்றை போலவும் நடத்துவார். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதரம் ஆண்டவா. சோதராம் 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 சோதராம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரரே, உம்மை மாத்திரம் எங்களுடைய சபையிலே நாங்கள் உம்மை நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுக்கு, எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நீ நடத்துவீராக, நடத்துவீராக ஆண்டவரே. நீ நடத்தும் ஆண்டவரே, நீ நடத்தும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த ஆண்டு முடிவு மட்டும் 365 நாட்களும் கர்த்தர் நீ நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 58:11 படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது உம்முடைய சொத்து ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. இது நீர்தான் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். நீர்தான் உம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். நீங்க தான் உம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். நீங்க தான் எல்லா காரியத்தையும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். அல்லேலூயா. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து ஆமென் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தினால் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையை தந்து தேவன் பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த 2021ஆம் ஆண்டிலே முதல் நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் பார்ப்பதிலும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதிலும் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக இந்த முதல் நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆண்டுக்கென்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இந்த கரத்தில் கொடுக்கிறேன். தகப்பனே, இதை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நித்தமும். என கருமையான தேவ பிள்ளைகளே,
உன்னை நடத்தும்படி உன் வலது கரத்தை ஆண்டவர் பிடித்து இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பொதுவாக உங்களை நடத்துவேன் என்று பன்மையிலே அவர் சொல்லலை, உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறதற்காக நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் முடியும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நித்தமும் நடத்துவார் என்று இந்த வசனத்தின் துவக்கத்தின் வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை 2 கொரிந்தியர் 1:20 நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், நித்தமும் உன்னை நடத்துவேன். ஆமென், நித்தமும் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தமானது உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளோ நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வரவழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, தூரத்திலே உள்ள யாவருக்கும் இது உண்டாகும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்ல அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2:39 வாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஆமென், தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலையிலே வராமல் இருக்கலாம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்தினதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை எப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:5 பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, ஆமென், வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு பண்ணினதை தேவன் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 2021 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை அவர் நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பண்ணுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற, இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும்போது கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதை என்னாகும் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆமென். அவர் நிறைவேற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. இது அவருடைய வாக்குத்தத்தம். அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது கூட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை தாவீது வாழ்க்கையிலும் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தாவீதுக்கு மாறாத கிருபைகளை அளிப்பேன் என்றும் உன் சிங்காசனத்திலே தலைமுறை தலைமுறை தோறும் உன் சந்ததி வீற்றிருக்கும் என்று கர்த்தர் என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலோ நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். தாவீதுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினார், அந்த வாக்கை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியோ செய்யாதிருப்பாரா? வசனத்தை வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2021ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த முதல் நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நடத்துவேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற ஒரு மனுஷனும் அல்ல, ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஆமென். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் மனமாறவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதற்காக ஒரு நாளும் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனஸ்தாபப்படுகிற சொன்ன காரியத்திற்காக மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. அவர் நிச்சயமாகவே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்தின் 365 நாட்களும் ஒரே விதமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க போவது இல்லை. ஒரே விதமாக நாம் இருக்க போவது இல்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல மேடுகள் வரும், வாழ்க்கையிலே பல பள்ளங்கள் வரும், மகிழ்ச்சியான இன்பங்கள் கிடைக்கும், வேதனை நிறைந்த ஒரு துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. வேதனையான துன்பங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள் இவையெல்லாம் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு கத்திரப்பிள்ளையோட வாழ்க்கையிலும் 365 நாட்களும் ஒரே போல யாராலும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி இன்பம் வரும், துன்பம் வரும், தோல்வி வரும், ஹல்லேலூயா, உயர்வு வரும், தாழ்வு வரும், பள்ளம் வரும், மேடு வரும். ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வரும். ஹல்லேலூயா. காலங்கள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தரோ உங்களை கரம் பிடித்து, ஹல்லேலூயா, கர்த்தரோ உன்னை கரம் பிடித்து, கர்த்தரோ உங்களை கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலோ உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் துவக்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அவர் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வறட்சியிலும் நடத்துவார். வறட்சியிலே என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, வறட்சியிலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:11 வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலங்களில், ஹல்லேலூயா, உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாரா. எப்போ? மகா வறட்சியான காலத்திலும். ஹல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர், நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். உடைய கரத்தை பிடித்து நித்தமும் நடத்துகிற கர்த்தரை நன்றியோடு நோக்கி பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துகிற கர்த்தரை நீ நன்றியோடு நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், வறட்சியான காலத்திலோ ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நடத்துகிற தேவனுக்கு நன்றியோடு நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மகா வறட்சியான காலத்திலும் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஒரு திருப்தியை தேவன் உனக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை நோக்கி பார்க்கணும், நன்றியோடு நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் உன்னை நடத்தின தேவனை ஒவ்வொரு நாளும் நீ நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென். வறட்சியிலும் உன்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. வறட்சி என கருமையான தேவ பிள்ளைகளே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே உனக்கு வறட்சி இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சாதாரணமாக நடத்த மாட்டார், திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:3 கர்த்தர், ஹல்லேலூயா, நீதிமானை பசியினால வருந்த விடார் என்று பார்க்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஒரு நாளும் பசியினால, ஹல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, வருந்த விடவே மாட்டார். நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், மகா வறட்சியான காலத்திலோ உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன், ஹல்லேலூயா, உன்னை ஒரு நாளும் பசியினால வருந்த விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வருந்த விட மாட்டார்.
பசியினாலே உன்னை வருந்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் நீ அவருடைய மகனாக, அவருடைய மகளாக, அவருடைய பிள்ளையாக, நீ ஒரு நீதிமானாக, தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ்கிறபடியினால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் பசியினால வருந்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரை நீ தேடுவாயானால், அவருடைய சமூகத்திலே நீ வருவாயானால், அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்பாயானால் நிச்சயமாகவே, ஹல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு நாளும் உனக்கு குறைவில்லாமல் நடத்துவார். ஆமென். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உன்னை நடத்துகிற தேவனை நோக்கி பார். உன்னை நடத்துகிற தேவனை தேடிப்பார். உன்னை நடத்துகிற தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சித்து ஓடி வந்து பார். கர்த்தர் உன்னை நித்தமும் அவர் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார், உன்னை திருப்திப்படுத்துவார். ஆமென். ஊழியமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சின்ன வருமானமாக இருந்தாலும், ஆண்டவரை மாத்திரம் உன்னை நடத்துகிற தேவனை நீ நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், அவரை தேடுவாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை குறைவில்லாமல் நடத்துவார். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வாக்குதத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு நாளோட வாக்குதத்தம் பொய்யானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1990 டிசம்பர் மாதம் 25 இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் எனக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்துகிறதை, என கருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார், நீ கர்த்தரை மாத்திரம் தேடிப்பார். கர்த்தர் உன்னை குறைவில்லாமல் ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:19 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காப்பாராம். ஆமென். பஞ்சமே வந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் கர்த்தர் தேவன் எப்படி காப்பாராம்? உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தேவனுடைய கண் உன்மேல நோக்கமாய் இருக்கிறபடினால், நீ அவரை தேடுகிறபடினால், உன்னை அவர் நோக்கி பார்க்கிறபடினால், ஹல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, பஞ்சமே வந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளை உயிரோடு, ஹல்லேலூயா, திருப்தியாக போஷித்து திருப்தியாக்கி ஆண்டவர் உன்னை காக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவரை கர்த்தர் அவருடைய கண் உன்மேல நோக்கமாயிருந்து, ஹல்லேலூயா, எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பது மாத்திரமல்ல, உன்னை போஷிக்க அவர் வல்லவராய், உன்னை திருப்தியாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யார் அவர்கள்? என கருமையான தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறார்கள், நடத்தின தேவனுக்கு
அல்லேலூயா. பஞ்சமே வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், வறட்சியிலும் உன்னை நடத்துகிற கர்த்தரை நோக்கி பார்த்து நீ நன்றி சொல்வாய் என்றால், அல்லேலூயா, உன்னை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் செய்து பஞ்ச காலத்திலே அவர் என்ன செய்வாரா? உன்னை திருப்தி அடையும்படி செய்வாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, திருப்தி அடையும்படி செய்வார். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பஞ்சத்தினால் வறட்சி வருகிற வறட்சி, ஆகார குறைவினால் வரும் சோர்வு ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லேலூயா, பஞ்சத்தினால வருகிற என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆகாரத்துக்குண்டான வறட்சிகள் சோர்வுகள் ஒரு பக்கம் வந்தாலும், என் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இதோ பாருங்க, இதோ தன்னுடைய தேசத்தின் மேலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல பஞ்சங்கள் பல காரியங்கள் வந்தாலும் இங்கே அப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லி இருந்தாலும், அந்த பஞ்சத்தை காட்டிலும் கீழே ஒரு பஞ்சத்தை சொல்லுகிறார். ஆகார குறைவினாலே, பாருங்க, ஆகாரத்துக்குண்டான பஞ்சம் அல்ல, ஜலத்துக்குண்டான தண்ணீருக்குண்டான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நீ கேட்க முடியாத அளவிற்கு வசனத்துக்குண்டான பஞ்சம் வருமா? அதான் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவர் எடுத்துட்டார். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் இன்றைக்கு தேசத்தில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக போதித்த பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்துட்டார். இன்றைக்கு வசனம் எங்க கிடைக்கும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு பஞ்சத்தை நான் அனுப்புவேன். அப்போ சொல்வதற்கு பரிசுத்தவான்கள் இருந்தால் தான் நீ கேட்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அவர்களை எடுத்து விட்டால் நீ கேட்டாலும் கர்த்தருடைய வசனம் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் போது நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை சத்தியம் வசனம் கேட்க முடியாதபடிக்கு ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் கிடைக்காத, நீ கேட்க முடியாத ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா. ஆமை, உனக்கு சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எத்தனையோ பேர்கள் அல்லேலூயா சத்தியத்தை ஆழமாய் போதித்து நடத்தின பரிசுத்தவான்கள் இன்றைக்கு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை நீங்கள் எங்குமே அநேக இடத்துல கேட்க முடியாது. அல்லேலூயா. ஜாலியா, ஆமென், ஸ்டைலா, அல்லேலூயா, ஆமென், பல விதங்களிலே போதிக்கக்கூடிய சத்தியத்தை தான் இன்றைக்கு நீங்கள் அநேக இடத்துல கேட்க முடியும். ஆனால் அநேக பரிசுத்தவான்கள், சத்தியத்தை போதித்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கு தேசத்தில் இல்லை. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ வசனத்தை கேட்கிறதற்குண்டான பஞ்ச காலத்தை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. நீ கேட்க வாஞ்சிக்கும் போது வசனம் சொல்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க. சபையே, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனம், ஹல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆகிய எழுப்புவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வழிநடத்துதலோ தீர்க்க தரிசன வரங்களோ யாருக்கும் கிடைக்கல. ஹல்லேலூயா. இந்த சாமுவேலை எழுப்புவதற்கு முன்பதாக முன்னே நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய வழிநடத்துதலோ தீர்க்க தரிசன வரங்களோ யாருக்குமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லை, தேவனுடைய வழி நடத்துவதற்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன வரங்களோ யாருக்குள்ளும் இல்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்புவதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நடத்த? அருமையாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி உன்னை நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர் சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தும் போது அந்த சத்தியம் உனக்கு எப்படி இருக்குன்னா, வேதம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படி இருக்குதான் வெளிச்சமுமாயிருக்கும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம்தான் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை உன் வாழ்க்கையிலே நீ பிடித்து கொண்டு பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து நீ வாழும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் வறட்சியான காலத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை திருப்தியாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகள், அதே ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று பாரு. ஆமென். அப்போ என கருமையான தேவ பிள்ளை, இந்த ஆண்டில் கர்த்தர் உன்னை நடத்துவார், வறட்சியில் நடத்துவார், மூன்றாவது நீரூற்றை போலவும் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவதால் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உன்னை நடத்தும் பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென். அப்போ தேவன் ஒருவனை ஒருத்தி நடத்தணும், தேவன் உன் குடும்பத்தை நடத்தணும், தேவன் உன் தொழிலை நடத்தணும், தேவன் உன் வாழ்க்கையை நடத்தணும். தேவன் உன்னோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்தும் பொழுது, ஹல்லேலூயா, நீ எப்படி இருப்பாய்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஆமென். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். உன் வாழ்க்கை முழுவதும் பாக்கியமான மகிழ்ச்சியுமான வாழ்க்கையாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நடத்தணும், கர்த்தர் உன்னை நடத்தணும். அவர் உன்னை நடத்தும் போது, ஹல்லேலூயா, வறட்சியான காலத்திலோ உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஆமென். நீரூற்றை போல ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு வற்றாத ஒரு நீரூற்றை உடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு தோட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது கர்த்தர் அப்படியே உங்களை என்ன செய்வார்?
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீரூற்றை போல உங்களை கர்த்தர் நடத்த வேண்டுமானால் நித்தமும் உன்னை நடத்துகிற கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பதாக ஒரு நீரூற்றை போல ஒரு தோட்டத்தை உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை முன்வைத்து நீ பார்க்கும் பொழுது அதே போலதான் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் காண்கிற சில ஏரிகள், சில குளங்கள்லாம் பார்க்கும்போது அல்லேலூயா, கோடை காலத்தில் அது என்ன செய்யும் என்று சொன்னால், அல்லேலூயா, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வறண்டு போகும். அதனுடைய தண்ணீரெல்லாம் இழுத்து கொண்டு வற்றி போய் காய்ந்து போய்விடும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் அதில் இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாம் வாடி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஜீவ தண்ணீர் இருக்கிறபடினால், ஜீவ தண்ணீர் உள்ள நதியாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ வற்றாத நீரூற்றை போல நீ காணப்படுவாய். ஆமென், அல்லேலூயா. நீரூற்றிலிருந்து வரும் முழு இனிமையான ஒரு தண்ணீர் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவ நீரூற்றாய் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையிலே உனக்குண்டான சகல காரியத்தில் அது பாயும்போது, அது உனக்குள்ளே சுரக்கும் பொழுது, அல்லேலூயா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் உனக்கு வற்றி போகவே போகாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளும் கிருபைகளும் குறைந்து போகவே போகாது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என கருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் உனக்குள்ள இருக்கும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வற்றாத ஒரு நீரூற்றை போல வாழும்படியான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் உடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, உன் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியும். இதுதான் தாவீது அனுபவம். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், அல்லேலூயா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் தாவீதுக்குள்ள எப்போ வந்தது சொன்னா, ஜீவ ஊற்றாகிய தேவன் கர்த்தர் இயேசு தாவீது வாழ்க்கையில இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசு இருக்கும்போது, ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் இருக்கும்போது உன் பாத்திரம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்? நிரம்பி வழியும். அல்லேலூயா. எப்பொழுதும் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆண்டவர் கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அந்த தேவனை மாத்திரம் உன் வாழ்க்கையில, அந்த ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கும்போது அது நிரம்பி வழிகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது என்ன செய்தாராம்? தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நீரூற்று குறைவை நிறைவாக்கும் நீரூற்று. ஆமென், ஆமென். இந்த நீரூற்று எப்படிப்பட்ட நீரூற்று? குறைவை நிறைவாக்குகிற நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, 2020ஆம் ஆண்டில் ஒருவேளை உன் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நீரூற்று, அல்லேலூயா, இந்த கர்த்தர், இந்த இயேசு, இந்த தேவன், இவர்தான் உன் வாழ்க்கையில நீரூற்று. அல்லேலூயா. இந்த நீரூற்று குறைவை நிறைவாக்கு நீரூற்று. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது தீர்க்கதரிசியுடைய புத்திரருக்கு காணப்பட்ட ஒரு மனைவி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துச்சு. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்லாதனால நானே படிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென்.
அதிகமாய் விவரித்து சொல்வதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லாதனால நான் போய்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி புத்திரருக்கு மனைவியாய் காணப்பட்ட இவருடைய வாழ்க்கையிலே குறைவு இருந்தது. என்ன குறைவு என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர் அவர் என்ன செய்தார், சில எது நிமித்தம் கடனான்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் கடன் வைத்து விட்டு மரித்து போய்விட்டார். அல்லேலூயா. கடன்காரன் வந்து என்ன செய்கிறான், தன் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கட்டிட பிள்ளைகளே, அவள் என்ன செய்கிற, இந்த கடனை தீர்ப்பதற்கு எந்த விதத்திலோ, இந்த குறைவை நிறைவாக்குவதற்கு எந்த விதத்திலோ எந்த நிர்வாகமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, எந்த வருமானம் இல்லை, எந்த தொழிலும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. என்ன செய்வன தெரியல. என கருமையான தேவ பிள்ளை, இந்த கடனை தீர்க்கணும். வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த குறைவை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவள் என்ன செய்தால், அவளுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை அறிந்து இந்த கடன் சுமை, அல்லேலூயா, அவருடைய கணவர் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார், கடனை வைத்து மரித்து போய்விட்டார். இந்த கடன் சுமை, அல்லேலூயா, ஆமென், என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் வைத்து விட்டு மரித்து போனது நிமித்தம், அல்லேலூயா, அந்த வீட்டில் எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தபடினால் அவள் என்ன செய்தாள், தேவ மனுஷனிடத்தில் போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எலிசா இடத்துல அவள் போகிறதை பார்க்கிறோம். எலிசா அவளை பார்த்து கேட்கலாம், உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கிறான். அல்லேலூயா. உன்னிடத்துல என்ன இருக்குது? அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. என கருமையான கட்டிட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் உனக்குள்ள இருக்கும் பொழுது என் தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து பாத்திரத்தில் ஊற்று என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவரோட வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் குறைவு காணப்பட்டது. அவரோட வாழ்க்கையில் அதை வேலை செய்து அந்த கடனை தீர்ப்பதற்கு வழி இல்லாத சூழ்நிலைகள் அவரோட வாழ்க்கையில் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்பட்ட போது தேவ மனுஷன் சொன்னான், அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து பாத்திரத்தில் ஊற்று என்று சொன்னான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது அவள் தன் வீட்டில் இருந்த எல்லா காலி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றினாள். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஊற்றிக்கொண்டே இருந்தால் தேவனுடைய மனுஷன் கர்த்தர் அந்த எண்ணெயை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த எண்ணெயை ஆசீர்வதித்தது நிமித்தம் அவள் எல்லா பாத்திரத்திலும் ஊற்றினாள். ஊற்றி கடைசியாக ஒரு பாத்திரம் இல்லாமல் எல்லாம் நிறைந்த போது அந்த எண்ணெய் அப்படி நின்று போய்விட்டது. அல்லேலூயா. அவள் உடனே ஓடி தேவ மனுஷனிடத்தில் சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ மனுஷன் என்ன சொன்னானா, எல்லா குறைவையும் தீர்த்து விட்டு மீதம் இருக்கிறத வைத்து என்ன பண்ணு, ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீரூற்றை போல சுரந்து கொண்டே அந்த குடத்தில் இருந்த தண்ணீர் சுரந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஒரு நீரூற்றை போல சுரந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. காலியான பாத்திரங்கள் அனைத்தையும் நிரம்பி வழிய செய்தது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். அவருடைய குறைவை நிறைவாக்கினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாம் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. ஏசாயா 41 அல்லேலூயா 17-18 வாசிக்கும் போது, ஆமென், அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், சிறுமையும் எளிமையுமானவர்கள்
தண்ணீரை தேடி, சிறுமையும் எளிமையுமானவர் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன். ஆமென். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வசனத்தில் பாரு, சிறுமையை எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தம்முடைய நாவுகள் தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு நான் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவளை நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் துவக்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வற்றாத நீரூற்றை போல உன்னை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நீரூற்று எப்படி ஹல்லேலூயா வற்றாமல் காணப்படுகிறதோ அதுபோல நீரூற்றை போல உன்னை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நீ கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உனக்கு செவி கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு எல்லா விதத்தில் இந்த வருடத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய தாகத்தை ஒருவரால் தீர்க்க முடியாது. உன் தாகத்தை தீர்க்கிற ஒரே ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உன் ஆத்துமா தாகத்தையும் உன் சரீரத்தின் தாகத்தையும் தீர்க்கிறவர் ஜீவ ஊற்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவ தண்ணீர் தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, உலக மக்கள் சிற்றின்பங்களையும் பாவ சந்தோஷங்களை தேடி தாகத்தோடு ஓடுகிறார்கள். உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுது உலகத்தின் சிற்றின்பங்களையும் பாவ சந்தோஷங்களை தேடி தாகத்தோடு ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர்கள் திருப்தி அடைவதே இல்லை. உலகத்தில் ஓடுகிறவர்கள், பாவத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் ஒரு நாளும் அவைகளில் திருப்தி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. அதோட வாழ்க்கையில் காணல் நீரை போல, ஆமென், காணல் நீரை தேடி ஓடுகிற மான்களைப் போல அவர்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ உட தாகத்தை தீர்க்கிறது மாத்திரம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை ஆசீர்வாதமாகவும் மாற்றும்படி உங்களுக்கு அந்த நீரூற்றை பொங்கி வழியும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீரூற்றை உன் வாழ்க்கையிலே பொங்கி வழியும்படி என் ஆண்டவராகிய கர்த்தர் செய்து உன்னை இந்த ஆண்டிலே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு தேவன், ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? ஒரு பொய் சொல்லு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் செய்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இந்த வருடம் முழுதும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உன்னை நடத்துவார், வற்றாத நீரூற்றை போல நடத்துவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை நீரூற்றை போல நடத்துவார். கர்த்தர் உன்னை நடத்துகிறவர், வறட்சியில் உன்னை நடத்துகிறவர், நீரூற்றை போல உன்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை அப்படியே உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 2021 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றும்படியா இந்த ஏசாயா 58:11 கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை
எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோ களி கூர்ந்திடுவோ கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோ களி கூர்ந்திடுவோ கண்டடைந்தோம் கிருபை. அவர் சபைக்கு கிருபையாக கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்று கர்த்தர் நிறைவேற்றி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா உள்ளத்தினாவது கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை.